ஹலோ யூடியூப் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஓடோ தமிழ் டியூட்டோரியலில் ஒரு புது ஆப் பற்றி பார்க்க போகிறோம். எம்ப்ளாயி ஆப்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே அக்கௌண்டிங், பர்ச்சேஸ், சேல்ஸ், இன்வென்ட்ரி, மேனுஃபேக்சரிங், ஸோ இந்த மாதிரி மெயினான ஆப்ஸில் எல்லாத்தையும் நான் வந்து டெமோ கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லைனா வீடியோ எண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இப்போ பார்க்கறதுனாலும் பார்க்கலாம். அப்புறம் இது ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான். ஸோ 500 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் சப்போர்ட்னால தான் நாங்கள் இது பண்ணோம். ஸோ நீங்கள் உங்கள் ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறமும் நாங்கள் வீடியோஸ் நிறைய ஓடோ சம்மந்தமாக வீடியோஸ் நாங்கள் போட்டுனே தான் இருப்போம். ஸோ தமிழில். ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸோ நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் கூட நாங்கள் போட ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதுக்கான கால் கூட நாங்கள் பண்ணி உங்களுக்கான உங்களுக்காக நாங்கள் வந்து ரெடியாக இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இதை கேட்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி ஆப்பில் போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஷார்ட்கட் சொல்லிக்கிற மாதிரி ஈன் டைப் பண்ணால் இங்கே மூணாவதாக எம்ப்ளாயின்னு வரும். ஸோ நான் இஎம்பி டைப் பண்ண எம்ப்ளாயி வந்துடுது. ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ இது எப்படி இது பண்ணலான்றத நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்றது வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கேயே இந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸோ நான் ஒன்று நியூன்னு கொடுக்க போகிறேன். ஒரு டிபார்ட்மெண்ட் புதுசாகவே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நியூன்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து ஓனர் வந்து நான் ஒருத்தரை சூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேரலாக இருக்கிற டிபார்ட்மெண்ட் அது மேனேஜ்மெண்ட் சேல்ஸுன்னு நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான கலர் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் சேவ்னு கொடுத்துட்டா டிபார்ட்மெண்ட் சேவ் ஆகிடுச்சு. சேல்ஸ் டீமில் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகிடும். ஸோ இதுதான், அவ்வளோதான். இந்த டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது இவ்வளோ தான். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ நான் இங்கே ஏற்கனவே அட்மின், லாங் டேர்ம் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் போனீங்கன்னா எத்தனை எம்ப்ளாயி இருக்கிறாங்கன்றது மென்ஷனாக இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ எம்ப்ளாயி இருக்கிறாங்க அப்படின்றது மென்ஷனாக இருக்கும். ஸோ நம்மளோட இதில் பார்ப்போம். ஸோ இங்கே நான் வந்து புதுசாக ஆட் பண்ணணும்னு நினச்சா இங்கே நியூன்னு கொடுத்துட்டு ஒரு எம்ப்ளாயி நேம் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் நான் கொடுத்துட்டு சேவன் கொடுத்துட்டா ஜான்ன்ற நபர் வந்துடுவார். இங்கே ஜான்னு ஒருத்தர் இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதை நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன், எப்படி வந்து எம்ப்ளாய் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்போது வந்து இதில் எப்படி இது பண்ணலான்னா இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது இது கிரிட் ஆப்ஷன் இருக்குது. லிஸ்டட் ஆப்ஷனில் வேணும்னா நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா இந்த மாதிரி லிஸ்டட் ஆப்ஷனில் வரும். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம், கம்பெனி, மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயி எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில், இதுக்கு பேரலாக என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றத மென்ஷன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி வரும். இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி வருதுன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஹையர் பொசிஷனில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜ்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்குது டிபார்ட்மெண்ட். அது கீழே பார்த்தீங்கன்னா அட்மின், ப்ரொஃபஷனல் சர்வீஸ், ரிசர்ச் டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் இவங்க இருக்கிறாங்க. இந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் இது வந்து இவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸில் ஒருத்தர் இருக்கார். இது எப்படி வருதுன்னா இந்த பேண்டல் டிபார்ட்மெண்ட் நான் போட்டேன்ல இது பண்ணும்போது, ஸோ அதில் வந்தது தான் இது. ஸோ இது ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்டில் இந்த பேண்டல் இது வந்து சேல்ஸ் கிரியேட் பண்ண இந்த பேண்டல் டிபார்ட்மெண்ட்டில் இது கொடுத்ததுனால தான் இது கீழே வருது. ஸோ நான் வந்து சேல்ஸு கீழே தான் அது கொடுத்தேன், அதனால் வந்து மார்க்கெட்டிங் அது கீழே வருது. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க, இந்த பேண்டல் டிபார்ட்மெண்ட் போட்டால் தான் அதுக்கு கீழே இந்த மாதிரியான ஃப்ளோ சார்ட் வந்து நமக்கு வரும். ஸோ நமக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் தனியாக வந்து அக்கௌண்டிங் நான் வந்து தனியாக இங்கே இருக்குன்னா அக்கௌண்டிங் தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இந்த பேண்டல் டிபார்ட்மெண்ட் கொடுத்தா தான் வரும். அப்படி கொடுக்கலனா இந்த ஃப்ளோ இது வந்து தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோ எண்டில் எங்கள் நம்பர் வரும். ஸோ நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம்.
ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் சார். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். அதே மாதிரி எங்களோட வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.